நான் சொல்ற மூலிகையை சாப்பிட்டா ரத்தம், உங்க ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியேறி ரத்தம் தூய்மை ஆகாத மட்டும் இல்ல, உடம்பு பொண்ணு மாதிரி ஆகும். பொண்ணாக்க தங்க மாதிரி மின்னும், கண் பார்வை கழுகு பார்வை மாதிரி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மூலிகையே தெளிவா அழகா காமிக்க போறேன். அதுக்கு பேரு கருப்பு பொன்னாங்கண்ணி. வாங்க அந்த வீடியோவை தெளிவா பார்க்கலாம். ஏங்க, என்னுடைய கையில இருக்கிறது கருப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்றாங்க, ஓகே தான். ஆனா இங்க கிட்டத்தட்ட ஒரு 600 மூலிகை மேல வச்சிருக்காரு. ஒரு இயற்கை தோட்டத்தில் இயற்கை விவசாயம் செய்யற ராமூர்த்தி ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இது சீமை பொன்னாங்கண்ணி இல்ல, கருப்பு பொன்னாங்கண்ணி. இது கருப்பு பொன்னாங்கண்ணியே ஒரு வகை, சீமை பொன்னாங்கண்ணி வேற மாதிரி இருக்கும் ஏன்னு சொன்னார். சரி, இந்த கீரையே நாம சாப்பிட்டு வந்தோம்னா நம்முடைய ரத்தம் தூய்மையாகும். நல்லா புரிஞ்சுங்க. ஏங்க, ரத்தம் தூய்மையாச்சுன்னா நோய் இல்ல, நோய் சரியா போகும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய். இப்ப புரிஞ்சுங்களா? அப்போ இதை சாப்பிடும் போது என்னென்ன விட்டமின் இருக்கு, என்னென்ன மினரல் இருக்கு, என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. இந்த கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை தெளிவா தெரியும், உடல் உஷ்ணம் குறையும், ரத்தம் தூய்மையா இருக்கும், உடலுக்கு பொன் போன்ற ஒரு நிறத்தையும் ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை இது. தாய்மார்களுக்கு தாய்ப்பால் தன் குழந்தைக்கு தேவையான அளவு சுரக்கல அப்படின்றீங்களா, கிடைக்கலன்னு போது இந்த பொன்னாங்கண்ணியை எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான பால் கம்பல்சரி அதை சுரந்துரும். சரிங்களா? கண் பார்வையே தெரியல, கண் சார்ந்த பார்வை கம்மியா இருக்கு, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, அதே மாதிரி கண் குறைபாடுகள் இருக்கு அப்படின்றீங்களா, ஒரு 27 நாள் தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த 27 நாள் கழிச்சு நீங்க பார்க்கும்போது கண் பார்வை கழுகு பார்வை மாதிரி கூர்மையா தெரியும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து 27 நாள் சாப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிச்சு சருமத்தை பொன் போல ஆக்கும். இதுல கால்சியம் சக்தி அதிகமா இருக்கிறதுனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இது எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டா செஞ்சு சாப்பிடலாம். இதை வாரத்துக்கு 2 முறை தாராளமா சாப்பிட்டு வரலாம். சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். இப்ப புரிஞ்சுங்களா? அதாவது கண்கோளாறு உள்ளவங்க தினமும் 27 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா டிஃபரெண்ட் தெரியும், சூப்பரா இருப்பீங்க. நான் சொல்ற பிரச்சனைலாம் வரவே கூடாது, எப்பவுமே தேகம் அழகமா இருக்கணும், ரத்தம் தூய்மையா இருக்கணும், வாரத்துக்கு 2 முறை இந்த பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டு வரலாம். ஐயா இது கடைகளை என்ன பண்ணலாம்? நார்மல் பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க. நார்மல் பொன்னாங்கண்ணி எங்க கிடைக்கும்? கீரை காய்கறி கடைகள்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சரிங்களா? தாராளமா சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கீரைங்க. நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரி சாப்பிட்டதுனால ஆரோக்கியமா இருந்தாங்க. ஏன் 100 வயசுலயும் தாத்தா அந்த ஊசியில நூல் கோத்து எடுப்பாரு துணி தைக்கிறதுக்கு. அப்ப அவங்களுடைய பார்வையோட கூர்மையா இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட பார்வை கூர்மையா இருக்கணுமா, தேகம் அழகா ஜொலிக்கணுமா, கண்டிப்பா பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துட்டு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.